Taste the Daily. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் வைகாசி அமாவாசையை ஒட்டி அண்ணாமலையாருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. அண்ணாமலையார் கோயிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசை என்று மகா அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். இதையொட்டி கோயிலின் 2ஆம் பிரகாரத்தில் உள்ள அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு மகா அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு வகையான வாசனை திரவியங்கள் மற்றும் 1000 லிட்டர் பால் கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு சாலை குட்டியப்பட்டி பிரிவில் உள்ள மகா காளியம்மன் கோவில் உற்சவ விழாவையொட்டி 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர். குட்டியப்பட்டி பிரிவில் உள்ள மகா காளியம்மன், பகவதி அம்மன், செல்வ விநாயகர், கருப்பணசுவாமி கோவிலில் உற்சவ திருவிழா கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி இறங்குதல் நிகழ்ச்சியையொட்டி 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழி இறங்கி தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர்.